என்னடா சாரி கைமா நின்றுட்டு இருக்கேன்னு தானே பாக்குறீங்க? ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேனா, அதனால ஹஸ்பண்ட் ரொம்ப நேரம் உட்காராத, எந்திரிங்க எங்கேயாச்சும் அவுட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. சரி நம்ம அந்த எக்ஸ்போக்கே ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவரு போய் ஆண்டவா நான் எடுத்துருக்கிற அமௌண்ட் தாண்டி செலவாக கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாரு. ட்ரெஸ் கடைக்கு போகுதா, ஷாப்பிங் பண்ண போறோமா அப்படின்னு விளையாண்டு இருந்த எங்க 2 பாப்பாங்களும் டக்குன்னு சவுண்ட் கேட்டுன்னு வந்துட்டாங்க. எப்படியோ அடிச்சு புடிச்சு கிளப்பி நாமளும் அந்த ட்ரெஸ் எக்ஸ்போக்கு வந்தாச்சுங்க. இது வந்து ஒரு பெரிய ட்ரெஸ் கடை. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மண்டபத்துல போட்டிருக்காங்க. நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திருந்தாங்க. லேடிஸ்க்கான குர்த்திஸ் தனியா, அதுக்கப்புறமேல் வெஸ்டர்ன் வேர் தனியா, சாரீஸ் தனியா, கிட்ஸுக்கு தனியா அப்படின்ட்டு எல்லாமே செக்ஷன் வைஸ் வந்து வெரைட்டியா வச்சிருந்தாங்க. நம்ம கால நேரம் சாரி பார்த்தோன்னே சாரி கிட்ட தாங்க போச்சு. என்னடா இது ரேட் இவ்வளவு போட்டிருக்காங்க, 4 பேருக்கு எடுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸை ஒரே ஆளா எடுத்துட்டு அடுத்தவங்களுக்கு எப்படி ஷாப்பிங் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொல்லி வச்சுட்டேங்க. சாரிக்கும் குட் பை சோகமா சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே உள்ள போய் பார்த்தா நம்மளுக்கு மென்ஸ்கெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அவரும் தான் பார்த்தாரு. சரி எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்புறமேல எடுத்துக்கலாம், எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அப்புறம் கிட்ஸ்க்காவது போய் பார்க்கலாமே அப்படிங்கறதுக்காகத்தான் நாங்கள் கிட்ஸ்க்கும் போய் பார்த்தோம். அவங்களுக்கு ஒரு சூப்பரான டெய்லி வேர் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ பார்த்தீங்களா, ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு போனதே நான் தான். ஆனால் சும்மா வேடிக்கை பார்க்கலான்ட்டு வந்தது என்னோடய குழந்தைங்க. எனக்கு எதுவும் கிடைக்கல. சும்மா வேடிக்கை பார்க்கலான்ட்டு இருந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு ட்ரெஸ் கிடச்சிருக்கு. நம்மளோட வாழ்க்கையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தாங்க இருக்கும். ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஆனால் எப்போ எது கிடைக்கும்னு தெரியாது. கிடைக்கிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்க வேண்டியதா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, லிவ் த மொமெண்ட் ஹாப்பிலி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.